கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிற அருமையான விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜூன் மாதம் 12ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த குளிர்ச்சியான ஆண்டவரை காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ கடவுளாய் படைக்கும் ஆண்டவராக, ரட்சிக்கின்ற ஆண்டவராக, தூய்மைப்படுத்துகிற ஆண்டவராய், வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருத்துவ நாட்களிலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்க்கிற காரியங்களையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இறைய வார்த்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். நீ மறைத்துக்கொள்ள ஒன்பது சாரி சாக்கு சாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறையாசங்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஈப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில என்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நான் பாடுறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 துவங்கி 21 வசனங்கள். அன்பும் நம்பிக்கையும், அன்பும் ஆண்டவரும் என்கின்ற தலைப்பு. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது என்று இப்படி போகிற வசனங்கள். நம்ம இந்த பகுதி கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும் அது நம்முடைய வாழ்க்கையில பிறரோடு உள்ள உறவிலும் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்பதை விளக்குகின்றது. கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திவாரமே அன்புதான். வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ கிறிஸ்டியானிட்டி. இன்று வரையில கிறிஸ்தவம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு முக்கிய காரணம். The two pillars of Christianity is the love and forgiveness. மன்னிப்பும் அன்புதான். அன்பும் மன்னிப்பும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பும் மன்னிப்பும் இருக்கிறதா என்ற பெரிய ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு திருச்சபையில, குடும்பங்களில, நம்முடைய பொது வாழ்வில, நாம் பணியாற்றுகின்ற ஸ்தலங்களிலே, நாம் அன்றாட பயணிக்கின்ற பயணங்களில் எல்லாம் அன்பும் மன்னிப்பும் இருக்கிறதா? மற்றவர்கள் நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நேசிப்பதுதான் நம்முடைய கடமை. மற்றவர்கள் நம்மை மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதுதான் நம்முடைய கடமை. இதுதான் அவனுடைய பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது. இப்போ இங்கே கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை ருசித்த நாம் பயமில்லாமல் வாழ்வதோடும் பிறரிடமும் அந்த அன்பை காட்ட வேண்டும். அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை. எதுக்கும் பயப்படாத அன்பு. அன்புக்கு there is no fear for the love because the love is everywhere. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அதனால அன்புக்கு பயம் இல்லை. அன்பை நம்ம பிறரிடத்துல காண்பிக்கிறோம். கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளுதல் மற்றும் விசுவாசிப்பது 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிற கடவுளோடு நம்ம நிலைத்திருக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பது கடவுளுடைய குணாதிசயம் மட்டுமல்ல, அவரே அன்பின் பிறப்பிடமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கிறவன் நாம் கடவுளுடைய அன்பை வெறும் அறிவாக மாத்திரமல்லாமல் விசுவாசத்தோடு நாம் அதை பார்க்க வேண்டும், இல்லையா? அதான் ரொம்ப முக்கியமான. கடவுளிலும் கடவுள் நம்மிலும் நிலைத்திருக்கிறார். அதான் யோவான் 3:16. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்திரல் இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். ஒரு பேராசிரியர் சொல்றாரு, இயேசுனிடத்துல ஆண்டவரே உடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்ன உடனே அவரு சிலுவையில மரித்தார், 2 கரங்களை விரித்து சிலுவையில மரித்தார் என்று சொல்லுவார்கள். அது போல கடவுளுடைய அன்பு சிலுவையில வெளிப்பட்டது. இயேசுவின் பாடு, மரண, உயிர்த்தெழுதல் வழியாய். அதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 31:3 அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று பார்க்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நியாய தீர்ப்பு நாளில் தைரியம். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் பூரணப்படும் போது நியாய தீர்ப்பு நாளை குறித்த பயம் நீங்கி தைரியம் நமக்கு உண்டாகிறது. அப்போ அன்பு இருக்கும்போது நியாய தீர்ப்பை பற்றி கூட நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்பு இல்லாதவங்களுக்கு தான் என்ன வேண்டாம், நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ இதை கேட்கிற நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பயபக்தியா நம்ம இருக்கணும், அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடித்தளமே அன்புதான். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ அன்பா இருக்கிறவங்க, எல்லார் மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நியாய தீர்ப்பு இல்லாம பண்ணுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் யோசிக்கணும். இப்போ பயத்திற்கு ஆக்கினை உண்டு. பயமானது கடவுள் வேதனையை தரும். கடவுளுடைய மன்னிப்பையும் அன்பையும் முழுமையும் உணராதவர்கள் பயப்படுவாங்க, இல்லையா? பூரண அன்பு பயத்தை நீக்குகிறது. ரோமர் 8:15 பார்க்கிறோம். நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஏசாயா 41:10 பார்க்க, நீ பயப்படாத, நான் உடனே இருக்கிறேன், இல்லையா? அப்போ
ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்குறோம், கடவுள் இருப்பது போல நம்ம வாழணும். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற மக்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அன்பு வெளிப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். சிறு சிறு செயல்களிலே, நம்முடைய சொல்லிலே, செயலிலே, பேச்சிலே இன்னைக்கு அன்பு வெளிப்படுகிறது இல்லை. இன்னைக்கு எல்லாரையும் நம்ம சிறு சிறு என்று பேசுகிறோம், எல்லாருமே கோபப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம். இதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அர்த்தமே இல்லாம போகுது. நம்முடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. அதான் சொல்றாரு, பிறர் மேல் காட்டும் அன்பே கடவுளின் அடையாளம். அவர் முந்தி நம்மளே அன்பு கூர்ந்தார். நாம் கடவுளை நேசிப்பதற்கு முன்பே அவனை தேடி வந்து சிநேகித்தார். ஆமாண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பிறப்பதற்கு முன்னாடியே ஏசாமி இந்த உலகத்துல பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மேல அவர் அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்காக ஏசாமி முன்னாடியே பிறந்து இதெல்லாம் செஞ்சாரே, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. சகோதரனை பகைத்து கடவுளை நேசிக்க முடியாது. நம் கண் முன்னால் இருக்கும் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடத்தில் அன்பு கூற முடியாது. அவ்வாறு கூறுபவன் பொய்யன் என்று வேதம் கூறும். கட்டளை கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளையே நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 22:37-39 கடவுளாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாய், அதே போல பிறனையும் நீ நேசிப்பாயாக. அதான் கோல்டன் ரூல் என்று பார்க்கிறோம் இல்லையா? தங்க கட்டளை 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்கிறதையும் இங்க பார்க்கிறோம். சில இணைய வசனங்களை நாம் பார்க்கும்போது 1 யோவான் 4:8 பார்க்கிறோம், கடவுள் அன்பாகவே இருக்கிறார். God is love. சிலர் சொல்லுவாங்க love is God. No, that is not apt to the Christianity. God is love. கடவுள் அன்பாய் இருக்கிறார். என கடவுளுக்கு அன்புதான் பெரிய காரியமா இருக்கு. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Abide in me and I in you. 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல 1 யோவான் 2:28 பார்க்கிறோம், இப்பொழுதும் பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் வெட்கப்படாமல் அவரிடத்தில் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரிடத்தில் நிலைத்து நின்று அன்பு கூற வேண்டும் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 கடவுள் நமக்கு பயப்படுவதில் ஆவியை தராம பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள அன்பை நமக்கு கூடியிருக்கிறார். 1 யோவான் 4:10 நாம் கடவுளத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினார். ரோமர் 5:8 ஆம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுகிறார் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம், கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார். 1 யோவான் 2:9 பார்க்கிறோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். 1 யோவான் 3:17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடனா இருந்து தன் சகோதரனுக்கு அவன் கொடுக்காமல் இருக்கும்போது அவன் கடவுளிடத்துல அன்பு கூற முடியாது. அதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியாக யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறத இந்த புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். This is new commandment because you should love each other. இதுதான் ஆண்டவர் ஏசாமி கடைசியா அவரு மரிக்கிறதுக்கு முன்னாடி, பாடுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தன் சீடர்கள் இடத்துல அவர் சொன்ன அழகான காரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இடத்துல அன்பு இருக்கிறதா? கணவன் மனைவியர்கிட்ட அன்பு இருக்குதா? பிள்ளைங்க கிட்ட அன்பு இருக்குதா? பெற்றோர் இடத்துல அன்பு இருக்கிறதா? நம்முடைய உறவுகளாகிய மாமனார் மாமியார் இல்லையா, இவங்க இடத்துல எல்லாம் நம்முடைய அன்பு இருக்கிறதா? நம்முடைய நண்பர்கள் இடத்துல அன்பு இருக்கிறதா? திருச்சபையில அன்பு இருக்கிறதா? நாம் வாழுகிற இடங்களில, நாம் பணியாற்றுகிற இடங்களில் அன்பு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இயேசுவின் அன்பை வெளிக்காட்டவே உன்னையும் என்னையும் ஆண்டவர் உயிரோட வைத்திருக்கிறார்.
வெறும் வார்த்தையில அல்ல, செயல்பாடுல காட்ட வேண்டும். நேற்று தினத்துல பார்த்தோம், லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா நம்ம பரலோகத்துல இருக்கிறான். ஏன்னா அவன் அன்பு காட்டல. செல்வந்தன் அவன் மேல அன்பு காட்டி உணவு கொடுத்திருந்தா அவனுக்கு நீதி தீர்ப்பே இருந்திருக்காது. ஆனால் அவன் உணவு கொடுக்காதனால நீதி தீர்ப்பை பெற்றான். அது போல நாமும் கூட நம்மதில் இருக்கிற நம் மக்களிடத்துல எந்த நிபந்தனையும் என்று எதிர்பார்க்காம அன்பு செலுத்த வேண்டும். அன்புக்கு எல்லையே கிடையாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல தெளிவா படிக்கிறோம். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அன்பு எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும், அநியாயத்திலே சந்தோஷப்படும், இல்லையா, நம்பிக்கை துரோகம் செய்யாது. அன்புக்கு எல்லையே இல்லை, அதுக்கு எல்லையே. there is no language barriers, there is no geographical barriers, எதுவுமே கிடையாது. கடல் கடந்து நேசிக்கும் எல்லையில்லாத அன்பு இயேசுசாமி நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை தான் இன்றைக்கு நம்ம எல்லார் மேலும் பொழிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அதை செய்யாமல் இருக்கிறோமா? நிறைய நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இனிமேல் நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வேன், ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அன்பு செலுத்துகிற பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் தூய ஆவினாலே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பிலே பயமே இல்லை என்று சொல்லி ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்தில் நாங்களும் பயமில்லாமல் எல்லாரையும் அன்போடு நேசித்து வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக, இயேசுவை அறியாத மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, அன்பு செலுத்த கிருபை தார். அன்பே கடவுள், அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்திருக்கிற ராஜா. அன்பிலேதான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு ஆண்டவர் எங்களை பாவிகளாக இருக்கும் போதே நீர் நேசித்து எங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டதுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை உலகம் எங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறோம். அவரை அமைதி, சமாதான, சந்தோஷத்தார். திருப்பியும் மேற்காசிய போர் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய போராய் மாறினா ஆண்டவரே எங்களுக்கு மீண்டும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, இது அப்படியே 3ஆம் உலக போராய் மாறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஆண்டவரை நாங்கள் பயப்படுகிறோம். இதெல்லாம் இருந்து நீக்கி சமாதானத்தை ஆண்டவரை தர வேண்டுமா ஜெபிக்கிற உலக நாடுகள் சமாதானத்தை ஆண்டவரை பற்றி பேச ஆண்டவரை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அது அபியாசப்பட கிருபை தார். நேரத்தில் பலவீனமாய் சுகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என் மதிலே ஆண்டவரே என்னுடைய டிஎஸ்பி சார் பாஸ்கரன் சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய தாமஸ் ஐயாவுக்காக, என்னுடைய கோயில் பிள்ளை செல்வ அண்ணனுக்காக, ஆண்டவரையுடைய அன்புக்குரிய நித்யா அண்ணனுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையுடைய ஜாப் ஐயா அவனுடைய அன்பு மனைவி ஐரமாவுக்காக, ஆண்டவர் டென்னிசன் ஐயாவுடைய மனைவிக்காக நான் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி நல்ல சுகத்தை தந்து மீண்டுமாய் ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கும். நாளை தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்பு சகோதரி அனிதா, நரியம்பட் பகுதியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளை தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது நம்முடைய கிருபை மகளோடு தங்கியிருக்கட்டும். தேவையில்லா சந்திய ராஜா. இது நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட நண்பர் சாரியம், ஏஜக்காவி, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையில் ஆசீர்வத்தை வழிநடத்துங்க. ஜுரம், காய்ச்சல், இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரை மாறி வருகிறது எல்லாம் மாற்றும். ஒரு சாக்குஸ்தாருக்கா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடியனோடு இணைந்து இந்த இசை வழி பயணத்தில் இருக்கிற போது நம்முடைய கிருபையோடு தங்கியிருக்கட்டும், வழிநடத்தட்டும் ராஜா. தேவையில்லா சந்தி அடியனையும் மனைவி பிள்ளைகளையும் குறிப்பாக பாபன பள்ளி போத வட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். பாபனவழி சபையினுடைய கட்டுமான பணிக்காக, மின்னூர், வடகரை, மேல் சனம் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு பணித்தலைகளை ஆசீர்வதியும், சபையாரை ஆசீர்வதியும், பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ILC பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும், தேவையெல்லாம் சந்தியும். ஆண்டவரே அவங்க பணியில் அவங்க சிறப்பாக செய்யட்டும். ILC போதகர்கள், திருச்சபைகள், ஆண்டவர் ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படும்படியாக ஜெபிக்கும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும், பள்ளிக்கூடங்களையும், மருத்துவமனைகளையும் ஆண்டவரே, ஹோம்ஸ்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மிஷினரிகளை ஆசீர்வதிங்க, பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க, மதர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்படி பணிகள் சிறக்கட்டும், கஷ்டங்கள்லேருந்து மீட்டார்கள். அப்படி இந்திய தேசத்திற்காக, அப்படி ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சருக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு, அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரவர் பணியிலே சிறப்பாக செயல்பட கிருபைத்தார். இந்த நாளின் பணிகள், பயணங்களை கர்த்தரைகளுக்கு ஆசீர்வத்து ஆண்டவரை தார். ஊழியங்களை ஆசீர்வதி இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா ஊழியங்கள், ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவையான சந்தியம் இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசை, அவருடைய அன்பு இரக்கமும் நம்மோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.